ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தியானம் சுயமாற்றத்திற்கான ஒரு எளிய நுட்பம் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். தியானத்தை பற்றி நாம் விவாதிக்கும் போது அதை பயிற்சி செய்வது அவ்வளவு சுலபமானது அல்ல என்றும், ஒருவர் வயதாகி உலக கடமைகளில் இருந்து விடுபடும் போது அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் பெரும்பாலும் நாம் நினைக்கிறோம், மற்றவர்களிடமிருந்தும் கேட்கிறோம். மேலும் தியானம் உங்களை அமைதியடைய வைக்கிறது என்றும், உறவுகளிடமிருந்து நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள் என்றும் சிலர் நினைக்கிறார்கள். தியானம் உலகாய விஷயங்களில் நீங்கள் நேரத்தை செலவிடுவதை குறைப்பதாக உணரும் சிலரும் இருக்கிறார்கள். மேலும் வீட்டிலோ அல்லது உங்கள் பணியிடத்திலோ அல்லது நீங்கள் தொடர்ந்து செய்யும் வேறு எந்த செயலிலோ உங்களுடைய அன்றைய அனைத்து பணிகளையும் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்றும் சிலர் நினைக்கிறார்கள். தியானம் நமது வாழ்வில் கொண்டு வரும் என்று நாம் நினைக்கும் இந்த வரம்புகள் பற்றிய உண்மையை இந்த செய்தியில் பார்ப்போம். தியானம் சுலபமானது மற்றும் யாராலும் பயிற்சி செய்ய முடியும். பிரம்மா குமாரிகளால் கற்பிக்கப்படும் தியானம் என்பது மிகவும் எளிமையான சுய உணர்தல் முறையாகும். இதில் மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு ஆற்றலையும் பயன்படுத்துவது கிடையாது. ஒருவேளை அவ்வாறு பயன்படுத்தினால் அது சோர்வை கொடுப்பதாகவும் இயற்கைக்கு மாறானதாகவும் இருக்கலாம். மேலும் அதை நீண்ட நேரம் வெற்றிகரமாக பயிற்சி செய்ய முடியாது. பகலில் நாம் பரபரப்பாக இருக்கும் போதும், மனதில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் போதும், செயல்களின் நடுவிலும் கட்டாய அமைதியின் இத்தகைய முறையை பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக தியானத்தில் அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, சுகம், தூய்மை, சக்தி மற்றும் ஞானம் போன்ற பல்வேறு நற்பண்புகள், மேலும் மனநிறைவு, உறுதித்தன்மை, இனிமை, பொறுமை, பணிவு, சகிப்புத்தன்மை, விடுபட்ட நிலை போன்ற குணங்கள், மேலும் அகப்பலன்கள், ஆன்மீக உணர்தல் இவற்றின் அடிப்படையில் சில நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறோம். இந்த எண்ணங்களை உருவாக்குவது வெகு சுலபமானது. என்ன எண்ணங்களை உருவாக்குவது என்பது பிரம்மா குமாரிகளின் ஆன்மீக ஞானத்தில் கற்பிக்கப்படுகிறது. இந்த நேர்மறையான எண்ணங்களை நாம் உருவாக்கும் போது நமது மனநிலை மாறுகிறது. மேலும் நமது எதிர்மறையான எண்ணங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே நின்றுவிடும். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இது ஒரு எளிய முறையாகும். இதை யார் வேண்டுமானாலும் எளிதாக பயிற்சி செய்ய முடியும். ஓம் சாந்தி.